என்டிஏவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கவில்லை என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் தேதி அறிவித்த பிறகே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். மதுரையில் நடைபெற்ற கூட்டமாக அதுவும் மிகவும் பிரமாண்டமான முறையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது திருச்சியிலும் வர இருக்கிற 11ஆம் தேதி திருச்சியில் 2 இடங்களை பார்த்துருக்கிறோம். ஒன்று இந்த இடம், இந்த அடுத்து ஜி கார்னர் அதை பார்க்க போகிறோம். ஆக 11ஆம் தேதி மாலை 4 மணிக்கெல்லாம் பிரதமர் அவர்கள் வர இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நேற்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது எந்த அளவுக்கு? கூட்டணி பேச்சுவார்த்தை முன்னாடி முடிஞ்சு கூட்டணி தலைவர்கள் மட்டும் சந்திச்சிருந்தோம். தொகுதி பங்கீடு இல்லை, இதுவரையிலும் தொகுதி பங்கீடு பற்றி எதுவும் பேசவில்லை. அதற்கான நேரம் இல்லை. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கட்டும். அதற்கு அதை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு டெல்லி போயிருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு ஆமாம் சந்திக்க பேர் இறுதி செய்யறதுக்கா இல்லை இதில் ராஜ்யசபா சீட்டை ஏதாவது பிஜேபிக்கு வழங்குறது குறித்து எதுவும் ஆலோசனை? இல்லை, அது குறித்து தெரியாது. அது குறித்து அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் மட்டுமே தெரியும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி சென்றுள்ள நிலையில் அது பற்றியும் நயினார் நாகேந்திரன் பேசிய காட்சிகளை பார்ப்போம்.